இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு தோட்டத்தில் இருக்கக்கூடிய செடி. அதில் வந்து ஒரு ரோஸ் செடி, அப்புறம் கத்திரி செடி. நம்ம வீட்டு காய்கறி செலவுக்காக போய் சரி வெளியில் வாங்க வேணாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டிலேயே கத்திரி செடி ஒரு 3-4 செடி இருக்கும். கத்திரி செடி நட்டு வச்சுருக்கோம். அப்புறம் பார்த்திங்கனாக்கா ட்ராகன் ஃப்ரூட்டு அது ஜாடியில் வச்சுருக்குறோம். அப்புறம் தக்காளி செடி அது ஒரு 2 செடி இருக்கும். அப்புறம் ஒரு ரோஸ் செடி ஒருத்தவங்க கொடுத்தாங்க, அதை நட்டு கொஞ்சம் இலையெல்லாம் காஞ்சிருச்சு. இந்த 2 தக்காளி செடியில் இதுவும் ஒரு தக்காளி செடி. அப்புறம் அவரை செடி பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே தண்ணி தரதுனால இதெல்லாம் இங்கே கொஞ்சம் வச்சோம். அப்புறம் இது இன்னும் கொஞ்சம் தள்ளி அங்கே ஒரு 2-3 தக்காளி செடி. இதில் பார்த்திங்கன்னா காய் காய்ச்சி பழமே பழுத்துருச்சு. அப்புறம் இது வந்து தண்டுக்கீரை. இது என்னென்னா ஏற்கனவே நம்ம தண்டுக்கீரை வச்சுருந்தோம். அதனால அதிலிருந்து விதை விழுந்து தண்டுக்கீரை பக்கத்துலேயே பாருங்க தக்காளி அதுவும் காய் வச்சுருக்குது. அந்த விதை விழுந்து அதிலிருந்து தண்டுக்கீரை இவ்வளோ முளைச்சிருக்குது. இன்னும் நிறைய இருக்குது காட்டிலலாம் தண்டுக்கீரை. இது அங்கங்கே தூரமாக முளைச்சிருக்குது. அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை பூசணி, சாம்பு பூசணின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த வெள்ளை பூசணி செடி இருக்குது. அப்புறம் இது வந்து மணத்தக்காளி. இது நிறைய இடத்துல இருக்குது. இது இயற்கையாகவே எங்கேனாலும் இருக்கும். வெள்ளை பூசணியே 2 இடத்துல 2-3 இடத்துல